அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சஃப்வான் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மசாலா கீ ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். மசாலா கீ ரைஸ் பண்ணுறதுக்கு நான் 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதை 2 தண்ணியில் அலசி ஒரு 45 நிமிஷம் ஊற விடுங்க. அடிகனமான பாத்திரத்தில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் நெய்க்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக விடுங்க. அதில் பட்டை, அன்னாசிப்பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை இவ்வளோ சேர்த்து வதக்கி விடுங்க. 2 பெரிய வெங்காயம் இதோட சேர்த்து வதக்கி விடுங்க. வெங்காயம் பொன்னிறமாக வர வேண்டாம், கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ இதில் 1½ டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கி விடுங்க. தீ வந்து சிம்மிலே இருக்கட்டும். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் 2 சேர்த்து வதக்கி விடுங்க. அப்புறம் 10லேருந்து 15 முந்திரி பருப்பு, அப்புறம் கிஸ்மிஸ் இவ்வளோ சேர்த்து வதக்கி விடுங்க. லைட்டாக வதங்கினதும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசியை நீங்கள் ட்ரையாக எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ அதுக்கு 1½ அளவு தண்ணி சேர்க்கணும். 2 சேர்க்கக்கூடாது, கரெக்டாக 1½ சேர்க்கணும். அப்போ தான் உதிரி உதிரியாக நமக்கு வந்து கீ ரைஸ் கிடைக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சு கொதிக்க விட வேண்டியதுதான். பாருங்க, இப்போ கொதி வந்துருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுங்க. எதுக்கு சுகர் ஆட் பண்ணுறோன்னா அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். இப்போ நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு வேக விடுங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேம்லையும் ரிமைனிங் 5 மினிட்ஸ் வந்து சிம்மிலையும் வச்சு வேக விடுங்க. அடிக்கடி கிளறக்கூடாது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ பாதி குக் ஆயிருக்கு, கொஞ்சம் தண்ணி இருக்கு. அரிசி உடையாமல் லைட்டாக கிளறி விடுங்க. ஸோ இப்போ கொஞ்சம் நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா. இப்போ மூடி வச்சு சிம்மில் மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் வேக விடுங்க. அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் ட்ரையாக இருக்கு. ஸோ இப்போ லைட்டாக நீங்கள் அந்த ஸ்பூனை வச்சு ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. அப்போ தான் ரைஸ் வந்து நல்லா செட் ஆகி கிடைக்கும். நம்ம மசாலா கீ ரைஸ் ரெடியாக இருக்கு. இப்போ சர்வ் பண்ணலாம். ஸோ நம்ம மசாலா கீ ரைஸ் சூப்பராக உதிரி உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.